கட் பண்ணா சந்தோஷத்தோட உச்சத்துல இருக்க நம்ம ராகுல் என்ன பண்றாருன்னா, ஐயோ சிரிச்ச மாதிரி போக கூடாது, கொஞ்சம் சோகமா போகணும்னு சொல்லி பயங்கரமா நடிச்சுக்கிட்டு உள்ள போறாரு. நம்ம ஜாலியா சுத்திட்டு வந்த போல இருக்கு, சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா மேவிஸ் பாவம் அது ஏமாந்தது தெரியாம, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டா தான் டேடி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஏன் இவங்க எல்லாரும் நம்மள வெறுக்கிறாங்க, நம்ம என்ன அப்படி தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்னமா பண்றது, அவங்க அப்படி ஆனா நம்ம இப்படி அப்படின்னு சொல்றாரு. நீ அதை பத்தி கவலைப்படுற அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் வந்து உங்களை சந்தேகப்பட்டுட்டேன், நீங்க வெளியில விட மாட்டீங்க, பொய் சொல்றீங்கன்னு நினைச்சேன், ஆனா பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி அதெல்லாம் விடு, இன்னைக்கு 118வது பிறந்த நாள் உனக்கு, உங்க அம்மா உனக்கு அப்பவே கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா, என்ன கிஃப்ட் அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கே தெரியலம்மா, உன்னோட 118வது வயசு வரைக்கும் அதை ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க, இன்னைக்கு அதை பிரிக்க போறோம், ஒரே ஜாலி தான், அப்பா கீழே போறேன், பார்ட்டியை ரெடி பண்றேன், என்ஜாய் பண்றோம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வெளில வராரு. எப்பா அப்படின்னு வெளியில வராரு. ஒரு வழியை நம்ம பொண்ணு சமாளிச்சதுக்கு அப்புறம் எப்படி வெளியில போவே மாட்டா அப்படின்னு நினைக்கிறாரு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு சாம ஜாலியா வெளியில வராரு. உடனே வெளியில வந்து வாங்க வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க, இந்த ஹோட்டல்ல மனுஷ பசங்க எவனும் என்ன மீறி உள்ள நுழைய முடியாது, உலகத்திலே பாதுகாப்பான ஹோட்டல்னா அது நம்மளது தான் அப்படி சொல்லிட்டு வெளியில வந்துட்டு இருக்கும்போது இப்பதான் மெயின் டோரை பாக்குறாரு. அங்க புதுசா ஒரு மான்ஸ்டர் வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த இருட்டில் காட்டினாங்க இல்லையா அந்த மான்ஸ்டர், இதே நான் தினிசா இருக்கேன்னு பாத்துட்டே இருந்தா அது மான்ஸ்டரே கிடையாது, அது ஒரு மனுஷ பையன். நடக்குது இவ்வளவு தடைகள் போட்டோம், இவ்வளவு விஷயங்கள் பண்ணியும் ஒரு மனுஷ பையன் எப்படா வந்திருக்கான், அது மட்டும் இல்லாம நான் இவ்வளவு கேரண்டி கொடுத்துருக்கேனே அப்படின்னு சொல்லி இது மட்டும் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லி அங்க இருந்து ரொம்ப வேகமா வந்து அப்படியே தூக்கி போறாரு அந்த மனுஷ பையனை. ஒரு டோர்ல சொருவி அப்படியே கேட்கிறாரு, யார் நீ, எப்படி வந்த, எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த பையனுக்கு அது ராகுலான்னு கூட தெரியல. என்ன தலை சுகரா, கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு, அப்புறம் என் பேர் ஜானதன், நாங்கெல்லாம் மொத்தமா வரல, தனியா வர்றதுதான் பிடிக்கும், நான் அந்த மலைமலை ஏறினேன், அங்க வழிக்கு விழுந்தப்போ அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன், ஒருத்தர் இந்த காடை பத்தின பயங்கரமான கதைங்கெல்லாம் சொன்னா, எனக்கு அமானுஷியனா ரொம்ப பிடிக்கும், அப்பதான் அந்த காடுக்குள்ள ஜாலி சுத்திட்டு இருந்தேன்னா திடீர்னு ஒரு இடத்துல நெருப்பு அப்படியே எல்லாருமே எரிஞ்சுன்னு இருக்கானுங்க. கிட்ட போய் பார்த்தா அவனுக்கு எரிஞ்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்கானுங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தானுங்க. எங்கடா போறானுங்க, பின்னாடியே வந்து பார்த்தா இந்த பெரிய ஹோட்டலுக்குள்ளதான் வந்தானுங்க. இந்த இடத்துல வேற லெவல் பார்ட்டி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கினேன். இது மாதிரி செட்டப்லாம் கடைசியா ஒரு லாஸ்டா ஹாரர் மூவில பார்த்தது. என்ன நீ படத்தெல்லாம் போட்டுன்னு இருக்க அப்படின்றான். ராகுலுக்கு மூஞ்சி மொழியெல்லாம் பீனிங்க வெளியில வந்துருச்சு. ஐயோ இவனை மட்டும் பார்த்தாங்கன்னா நம்மளோட ரெப்புடேஷனே கெட்டு போயிடுமே, அவனை தூக்கி மறைச்சிக்கணும், இப்படி வர்றாரு அப்படி வர்றாரு, எங்க போனாலும் அந்த மான்ஸ்டர்ஸ் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம டிராகுலா அவனை தூக்கிட்டு ஒரு பழைய பொருள்லாம் விற்கிற அந்த ரூமுக்குள்ள போயிடுறாரு. டிராகுலா அவனோட பேக்குள்ள கை விட்டு, என்ன வெப்பன்லாம் கொண்டு வந்திருக்க, எங்களை என்ன பண்ண போற அப்படின்னு ஒரு போன் எடுக்கிறாரு. இது என்ன டிவைஸ், இதை வச்சு எங்களை டார்ச்சர் பண்ண போறியா. இதே மாதிரி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த படத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பாருங்க.